மாளவிகானா யார் அப்படின்னு சொல்லிடுங்க. Bro, you're still single. There is a lot of fishes in the sea, bro. Bro, understand, bro. நாங்க ஏமாத்துறவங்க இல்ல, ஏமாறுறவங்க. I feel like Malvika is a very sweet person. The girl next door மாதிரி ஒரு சக தோழின்னு சொல்லலாம். மாளவிகா அடிக்கடி யூஸ் பண்ற பேர்ட் வேர்ட். ஃபர்ஸ்ட் மோஸ்டா ஐ டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ். நீங்க வந்து கிஸ் கொடுக்கணும், அதாவது லிப் லாக் பண்ணணும் சரி அப்படின்னா யாரை பண்ணுவீங்க? மாளவிகான்னு நினைக்கிறேன். வெக்கமா இல்ல? எல்லாரும் என்ன திட்டுவாங்க கமெண்ட்ல. இல்ல அப்பலாம் எவ்வளவு காசு கொடுத்தீங்க? இப்பவே கொஞ்சம் ஒரு பெண்மை வருது. ரைட்டா உணர்றீங்க. சூப்பர். உங்க கம்மலே வந்து திட்டுவாங்க யார் அவன் அப்படின்னு சரி. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க. மாலு, புதுசா அந்த சாங் கேட்டியா? சாங்கா லூப்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க கொடு. தொலைவிலே வெளிச்சம், தனிமையில் உருகும் மனுச்சம். இல்ல கட்டிங் முடிய என்னால முடியல. ஒரு பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறேன், எப்படி? ஸோ உங்களை பார்க்குறதுக்கு 2 வருஷம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு போல் வெயிட் பண்ணா டக்குன்னு சொல்லிடுறேன், லவ் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ. நல்லா வாங்கிட்டீங்க. ஓகே. வணக்கம் மாளவிகா, வெல்கம் டு த ஷோ. ஹாஃப் ஸ்கிரிப்ட் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இதான் பண்ணுறோம், பார்த்துக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ வந்து செக்மெண்ட்குள்ளே போவோம். ஃபஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளடி ஸ்வீட். சாப்பிட்லான்னு சொன்னீங்க, சாப்பாட வச்சிடுறேன் சீக்கிரமாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொஷின் கேட்பேன், அந்த கொஷினுக்கு ஜாலியாக ஆன்சர் பண்ணுங்கள். பண்ணல அப்படின்னா ஜாலியாக ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஜூஸ்ன்னு திறந்து பார்த்தா எனக்கே தெரியும் இந்த இடத்துல. ஸோ அப்படி தான் எங்கள் டீம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. ஸோ ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஓகே. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லிடுங்க. என்ன பத்தி? மாளவிகானா யார் அப்படின்னு சொல்லிடுங்க. அதாங்க இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். எவ்ரிவேர் ஐ கோ, ஈவன் தோ இன் இன்டர்வியூஸ் when people ask like who, like tell me about yourself, describe about yourself, is the most difficult question because I don't know actually. Simple as usual, like Malvika is like the girl next door மாதிரி ஒரு சக தோழின்னு சொல்லலாம். somebody who's really open up to everything. நீங்க எது வேணாலும் கேட்கலாம், நீங்க judgmental இல்லாத ஒரு பர்சன் அப்படி வேணா சொல்லலாம். ஸோ பேசிக்லி அடுத்த வீட்டு பெண் மாதிரி, அவ்வளோதான். ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்க. பண்ணிடுவேன். அப்படி பண்ணீங்க நான் மாட்டிக்குவேன். ஸோ இந்த கேம் எப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் குடிக்கிற மாதிரி ஆயிரும், அப்புறம் கஷ்டமாக போயிடும். அப்புறம் இங்கே வந்து சில ப்ராப்பர்ட்டிலாம் வச்சுருக்கேன், வாமிட் எடுக்கிறதுக்காக எடுத்து வந்துருக்கோம். ஸோ அதனால் அதை எடுக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஓகே, ரெடி. செகண்ட்குள்ளே போகலாமா? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சரை எதனால் பிளாக் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்ஃப்ளூயன்சரை பிளாக் பண்ணியிருக்கேன். ஆமாம், இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி நான் இன்ஃப்ளூயன்சரை பிளாக் பண்ணது இல்லை, டு பி வெரி ஹானஸ்ட். உங்கள் கேள்வி இன்ஃப்ளூயன்சரை பிளாக் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். நான் எந்த இன்ஃப்ளூயன்சருமே இந்நாள் வரைக்குமே பிளாக் பண்ணது கிடையாது. இன்ஃப்ளூயன்சரை பிளாக் பண்ணது கிடையாது. சரி, ஓகே. செலிபிரிட்டியா பிளாக் பண்ணது உண்டா? இது நீங்க உங்களுக்கு வேற மாதிரி இல்ல இப்ப எப்பனா சப்போஸ் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்கல சில பேர், அந்த சில பேரை ஃபாலோ பண்ணிட்டு ஓகே வேணாப்பா பிளாக் பண்ணிடலாம் அந்த மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி யாரு? அப்ப யாருன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. அப்ப ஜூஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது என்ன சொன்னாதான் ஆன்சர், இல்லன்னா அப்புறம் கஷ்டம். பிளாக் பண்ணிருக்கீங்களா இஸ் யுவர் क्वेश्चन. அதர்வைஸ் யார் பண்ணீங்க? அவங்க யாருன்னு சொல்லணும். சொல்ல முடியாத ஒரு பேர். ஆனா சொல்லுங்க எங்களுக்காக. முடியாதுங்க. என்ன அப்ப வந்து நீங்க நான் குடிச்சிடுறேன். அப்படியே ஃபைன் because நான் தப்பிச்சிட்டேன். ஓகே, I guess like I'll just give you a hint because recently அவங்க ரொம்ப ஃபேமஸ். பட் நேம் சொல்லுங்க. இல்ல நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர். அது சொன்னா எனக்கு பிரச்சனை. சரி, நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க. கே. ஆக்டர் கார்த்தி அந்த மாதிரி. இல்ல அவ்வளவுதான். இல்ல சின்ன திரை சீரியல்ல. சரி, ஓகே. ரொம்ப நெருங்கின வரும் இருந்தாங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு. நான் அடுத்த கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. ஏதாவது எனக்கு எதுவும் தெரியல, நீங்க எடுக்கிறதா உங்களுக்கு நீங்க குடிக்கிற மாதிரி இருக்கும்.
கடவுளே. நான் தான் சொல்லுவேன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. சரி நீங்களே சொல்லுங்க. அப்படியா? அப்ப நான் சொல்றத நீங்க குடிக்கணும். கரெக்ட். ஆனா இவ்வளவு எனக்கு தெரியாதுல்ல என்ன சரி இருக்கு. ஓகே ஃபைன் whatever. சரி நீங்களே சொல்லுங்க. சரி சென்டரா போவோம். What the fuck? எனக்கு தெரிஞ்சு இது ஆளு வேறான்னு நினைக்கிறேன். அதுல ஒரு மாதிரி அது சப்ஜா விதை போட்டு மிக்ஸ் பண்ணான்னு டீம் சொன்னாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரெடி? என்ன மோது பாக்குறீங்க? குடிங்க. ஓகே ஓகே. ஆ. ஐயோ ட்ரை. கடவுளே. என்னங்க ஃபுல்லா போஸ்டிங்க? நானே பாதி தான் குடிக்க சொல்றேன். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? சக்கரை கேக்கல போட்டாங்களா? சக்கரை எல்லாம் போடல. நல்லா இருக்கு. சரி ஓகே. அது ஓரமா வச்சோம். தண்ணி வேணாம். வேணாமா? நல்லா இருக்கு. சரி ஓகே. ரெண்டாவது கேள்விக்கு போலாங்களா? ஓகே. உங்களுக்கு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க. ஸோ சில ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க செலிபிரிட்டியை. அந்த செலிபிரிட்டியில் இவங்க ரொம்ப கிரிஞ்சுப்பா அப்படின்னு நினச்ச ஒரு ஆள் யாருன்னு சொல்லணும். ஆ உங்கள் ஃபாலோவர்ஸ் இருக்கிற செலிபிரிட்டிஸ். என்னால சொல்ல முடியாது. ஏன்னாங்க எதை கேட்டாலும் ஏங்க நீங்க எல்லா क्वेश्चनயும் மாட்டி விடுற மாதிரியே கேக்குறீங்க. ஓகே அது எங்கள் டீம் எடுத்த கொஸ்டின்ஸ் இது. கிரிஞ்ச் dude to be very honest நான் மோஸ்டா எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் even though if they are following me but if I'm following them back அப்படினா லைக் நிஜமாவே அவங்களோட கண்டென்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு பர்சனா இருந்திருப்பேன். அதனால தான் நான் திருப்பி ஃபாலோ பேக்கே பண்ணுவேன். so there is no cringe element பட் கம்பேரிட்டிவ்லி அப்படி யோசிக்கும் போது இவங்க கொஞ்சம் மேல இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படி இருக்கும். ஆனா நீங்க யாரு அதானே கேள்வி அப்பெல்லாம் கேக்குறீங்க. and we are actually very close. Everybody who I follow, everybody are very close. I don't want to disclose their name at all. No. ஏன்னா நாங்க இன்னும் க்ளோஸாவே இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால எனக்கு வேண்டாம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா நீங்க இரண்டாவது கிளாஸ் எடுக்கிற மாதிரி வந்துருக்கீங்க. பரவாயில்லை. ஓகேங்களா? ஓகே அப்ப நீங்களே எடுங்க. இதுக்கு அப்புறம் நேம் क्वेश्चंस எல்லாம் இல்ல. நீங்க நேம் அது தெரியல நான் பார்த்தா தான் தெரியுது அப்புறமேட்டு. நீங்களே சூஸ் பண்ணுங்க. I'll drink it. அப்படியா? எடுத்துட்டீங்க. இல்ல அது என்ன தெரியல நான் I don't know. பாக்கறேன். பார்த்தேன் நானு. ஐயோ என்ன என்னது you took it so this one. என்ன தெரியல. என்ன why is ஐயோ நல்லதா வந்துருச்சு. it's okay. ஓகே. இது இனிப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா குலோப் ஜாமுன் அதுதான். இது ரெண்டுமே நல்லதா வந்துருச்சு. நான் தான் மாட்டேன் போலயே. ஓகே. டேஸ்ட் ஓகேவா? ஓகே நல்லா இருக்கு. உங்கள மாதிரி ஸ்வீட்டாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அது. ரொம்ப ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி போலாங்களா? மாளவிகா அடிக்கடி யூஸ் பண்ற பேர்ட் வேர்ட் என்னங்கறத சொல்லணும். நான் சொல்லுவேன். சொல்லுங்க. ஒரு 4 வார்த்தை எங்களுக்கு நச்சினு இறக்கி விட்டீங்கன்னா 4 வார்த்தை நாங்க பக்காவா முச்சிருவோம். 4 வார்த்தையா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மோஸ்டா ஐ டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் டு எனிபடி. ரொம்ப ரொம்ப இந்த சேர்த்து வச்சு பேசுறது அந்த மாதிரிலாம் இல்ல இன்னாரோட இன்னார் அவர் இவர் அந்த மாதிரி நான் பேச மாட்டேன். ஆனா பேசுவேன் பட் ஐ won't talk in depth bad words. எப்பல இருந்து பேட் வேர்ட் பேச ஆரம்பிச்சீங்க? காலேஜ் ஸ்கூல் டைம்ல இல்லையா? இல்ல. ஒய்? ஸ்கூல் டைம்ல நான் பிராணி மாதிரி இருந்தேன். கேள்விப்பட்டேன் ஒரு டைம் அப்பா ஹிட்லர் யா பிராணி மாதிரி இருந்தேன். காலேஜ் வந்து சரௌண்டிங் எல்லாம் மாத்தி அப்புறம் நம்ம வாயில இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வேற வழி. ஓ அப்படியா? வேற வழி இல்ல அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவேன்? மயிறு சொல்லுவேன். மயிறு அப்படின்வேன். அப்புறம் ஐ டோன்ட் நோ வை இப்போ ரீசெண்டாக வந்து லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் நிறைய இடத்துல. ஆனால் எனக்கு ரொம்ப கோவம் வந்ததுன்னா லைக் பொட்டை அப்படின்றேன். அது ஒன்று சொல்லுவேன். என்ன எவ்வளோ சொல்லும்? ரெண்டு சொல்லிருக்கீங்க. 2 இருக்கு. ஹைலைட்டா வாங்க. என்னங்க இப்படி டக்கா டக்கா முடிக்கிறீங்க? எனக்கு யோசிக்கணும் இல்லைங்க. நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் கோவம் தான் யூஸ் பண்ணுவேன். அது நான் வந்து மயிறு பொட்டை யூஸ் பண்ணுவேன். ஓகே. அப்புறம் அப்படின்னு அது எப்போனா ரொம்ப டென்ஷன்லாம் போய் ஒரு மாதிரி லூஸ் இல்ல நான் வந்து ஃபுல்லா சொல்லணும் தான் நான் சொல்லுவேன். அதனால தான் லூஸ் கூ. அது எப்படி ஸ்கூல் பசங்கலாம் பூ கூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னங்க லூஸ் மாதிரி பண்ணாத அப்படி சொல்லுவேன். ஒரு மேலோடமா முடிச்சிருவீங்க. ஆமா ஓகே. நான் வந்து அத தீன்னு முடிக்க மாட்டேன். வந்து சொல்லிட்டீங்களே மாதிரி பண்ணாத அப்படிங்க. தட்ஸ் இட். அவ்வளவுதான். அந்த கெட்ட வார்த்தை அடிக்கடி வரும். அவ்வளவுதான். பிடிக்கல. இப்போ வந்து நீங்க சப்போஸ் ரேண்டமா ரோட்ல இருக்கும்ல, எவனாவது நம்ம இஷ்டு போயிருவான், ஏதாவது சொல்லிட்டு போயிருவான், அந்த மாதிரி எவனாவது ரோட்ல திட்டின மூமெண்ட் ஏதாவது ஒன்று டேய் அப்படின்னு திட்டின மூமெண்ட் புடிங்கின்னு இல்ல வேற ஏதாவது அதே மாதிரி இன்னும் நல்லா பவராவா
போடா அப்போ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம்ல நான் ரோட்ல போகும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் அல்ல ஹைவேஸ்ல எங்கேயாவது I இடத்துல can get one thing. ஆ. இது வெளியே வந்துச்சுன்னா எங்க வீட்ல எல்லாம் அடிக்க போறாங்க. அப்பனா எங்களுக்கு தேவை. என்னடி சொல்லி வச்சிருக்க அப்படின்ட்டு. சொல்லுங்க. அப்படி பார்த்தா இந்த டைம் ரோட்ல நமக்கு ஒரு வேலைக்கு போறோம் ஏதோ காலேஜ் போறோம் ஏதோ ஒன்று போறோம்னா எனக்கே சும்மாவே நேரம் சரி இருக்காதுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நான்லாம் கஷ்டப்பட்டு டிரைவிங் ஸ்கூல் போய் லைசென்ஸ் வாங்கி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா நான் வண்டி ஓடும் போது தான் வந்து இப்படியும் கையை வச்சுட்டு அப்படியே வருவாங்க. பைக்கா இல்ல கை வண்டி ஸ்பீட்ல வரும் நம்ம ஒரு கால்குலேஷன்ல போயிட்டு இருக்கோம். இவங்க ஏதோ ஃபேஷன் ஷோ போற மாதிரி டக்குன்னு இப்படின்பாங்க. அவனை எல்லா வண்டியும் நின்றணும். அப்படி கிராஸ் பண்ணி போறது அவர் பிரச்சனை மாதிரி அப்படி நின்னுட்டா கிராஸ் பண்ணி போறது இல்லைன்னா வந்து நம்ம நேரா போகும்போது இப்படி போறோம். அவங்கள நம்ம டப்புன்னு ஒரு வந்துடும். அந்த டைம்லலாம் எனக்கு வந்து ஒண்ணு புடுங்கின்பேன் பெரிய புடுங்கி இவரு போறான் பாரு அப்படி இப்படின்பேன் அப்படின்னு இல்லைன்னா அது ஒரு வார்த்தை தான் சொல்லலாமான்னு சொல்லுங்க. சரி எல்லாரும் யூஸ் பண்றாங்க நானே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே புண்பேன் இந்த வார்த்தை டக்குன்னு ரோட்ல டக்குன்னு கத்திடுவேன். ஓகே அவன் இது வரைக்கும் யாரும் நின்று சண்டை போடுறது இல்லை. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் வென் லிட்டரலா இடிக்கிற மாதிரி வந்துருவாங்க. கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்தா நான் விழுந்திருப்பேன். ஓகே டக்குன்னு போயிடுவாங்க. இனிமேல் சேஃபா ஓட்டுங்க. ஆமா சப்போஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு கால் நீங்கன்னா அண்ணன் அங்க இருப்பேன் டக்குன்னு அண்ணன் சொல்லிட்டேன் அங்க இருப்பேன். ஓகேங்களா எங்கேயும் அங்க இருப்பேன். ஓகே ரெடி அடுத்த கேள்விக்குள்ள போலாம். எனக்கு தம்பின்னு நினைக்கிறேன் அண்ணன்றீங்க. ஓகே சரி ஐயோ அதை சொல்லாதீங்க அடிக்கடி. லாஸ்ட் கேள்விக்கு வருவோமா? மாளவிகா சிங்கர் அப்படின்னு நோட் பண்ணேன். ஆமா இப்போ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும். இப்போ கரண்ட்ல இருக்கிற ஒரு பாட்டு எடுத்து பாடணும். ஐயோ ஏன்னா ரீசெண்டா இருக்கிற சாங் தி மேம் பாடின வரி சாங்ல இருந்து ஒரு லைன் எங்களுக்காக. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னங்க ஏங்க எனக்கு அது நான் சும்மா ஜாலிக்கு பண்ணேன். ஆனா நீங்க நான் பார்த்த அந்த வீடியோ எனக்கு அந்த லைன்ஸ்லாம் தெரியாது. ஆனா சிங் a song அது வேணா ஓகே. சரி ஓகே உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்? ஓகே கூல். தொலைவிலே வெளிச்சம் தனிமையில் உருகும் மணிச்சம் கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் தினம் வருதே அச்சம் மேக தூதம் பாட வேண்டும் நீ மீது சாரல் வேண்டும் காளிதாசன் தானனான வானவில் வரும் வாழ்வில் மீண்டும். சூப்பர் தேங்க்யூ. இன்னொரு பாட்டு எதுவும் இப்போ நீங்க அது குடிக்கிறீங்க. ஓகே என்னைய பத்தி ஒரு பாட்டு. உங்களை பத்தியா? ஓகே ஒரு நாள் தான் தெரியும் இருந்தாலும் என்னைய பத்தி ஒரு சாங். உங்களை பத்தியா? as we are talking I think என்ன பாட்டு கொஞ்சம் நல்லா கேட்டா சொன்னீங்கன்னா 4 பேர் பார்க்குறவங்க நான் இவ்வளோ யோசிக்கிறீங்க எதுவும் இல்லையா? ஸ்டாக்ல உட்காந்துருக்கீங்களே. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டைம்னால லைக் நீங்க எனக்கு யாருனே தெரியாது அதனால என்ன எப்படி சொல்றீங்க? ஐ மீன் பர்சனலி இன்னமே நம்ம கணக்குல இருப்போம். ஓகே ஓகே சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா ஜூலை காற்றில் ஜூபிட்டரில் ஒரு முறை சந்திப்போமா சந்திக்கிறோம் ஜீவிக்கிறோம் இனிமேல் நம்ம. ஓகே ரெடி. ஓகே அடுத்த கேள்விக்கு போமா? இவ்வளோ நாள் நீங்க எனக்கு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. இப்போ I'll ask you question. என்கிட்டயா? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் தான் உங்களை பத்தி தெரிஞ்சுட்டு வந்தேன். இப்போ தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே கிரிட்டிக்கலா இருக்காது நம்புறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம கொஞ்சம் ஈஸியா போலாம். சோ அதனால ஈஸியான எவ்வளவு கஷ்டமாகும்னு தெரியலையே. சரி ஓகே ஈஸி. ஈஸியா? இப்போ நம்ம இங்க இந்த செட்லயே and then people who were there இங்க இருந்தவங்க opposite gender not same gender அவங்கள யாருக்காவது நீங்க வந்து கிஸ் கொடுக்கணும் அதாவது லிப் லாக் பண்ணணும் சரி அப்படின்னா யாரை பண்ணுவீங்க? எல்லாம் வத்தனம் தத்தனமாகுது இதுக்கு யாருக்கு போய் பண்ற? ஓகே சோ திருப்பிங்க கேளுங்க. இந்த செட்ல இருக்கிறவங்க நாட் சேம் ஜெண்டர் ஆப்போசிட் ஜெண்டர் இங்க நீங்க பாத்திருப்பீங்க நம்ம செட்ல எவ்வளவு அழகான பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு. சோ அதுல நீங்க யாருக்காவது கிஸ் பண்ணணும் லிப் லாக் பண்ணணும்னா நீங்க யாரை பண்ணுவீங்க? ஐயா கொடுங்க. யாரும் நல்ல கேள்வி எழுதிக்கிறான். ஓகே யாரை கொடுக்கலாம்னா வந்து 4 பேர் தான். அதுல வந்து 2 அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி ஓகே அவங்க பேர் வந்து மாலைக்கான்னு நினைக்கிறேன். ஓ தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஜூஸே குடிச்சிடறேன் நான். ஓகே ஏன்னா நம்ம அப்படியே போடுறது தான் சமாதானமா போறது தான் நல்லது நம்ம. ஓகே இப்போ நீங்க ஜூஸ் குடிக்கணுமா நான் ஜூஸ் குடிக்கணுமா? நான் ஆன்சர் சொல்லிட்டேன்ல நீங்க தான் குடிக்கணும். ஓ ஃபைன் 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 நான் சூஸ் பண்றேன். சரி சூஸ் பண்ணுங்க.
4 தான் இருக்குது. எடுத்து ஓரம் வச்சுருவோம். 1 2 3 4. சரி இது ஏதோ வச்சுக்கிறாங்க. ஓகே நம்மள மாதிரியே தான் இருக்கு. இந்த மயோனைஸ் சொல்ல முடியாது. பாதாம் பால் கூட இருக்கலாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி யூவா டொமேட்டோ சாஸ் இருக்கலாம். அதுல ஏதோ கேவலமா கலந்துருக்காங்க. கடவுளே. ஓ மை காட். தண்ணி வேணுங்களா? இல்ல வேணாம். எப்படிங்க? டூ மச் ஆஃப் டொமேட்டோஸ். சரி எனக்கு டொமேட்டோ எனக்கு தக்காளி பிடிக்கவே பிடிக்காது. டூ மச் ஆஃப் டொமேட்டோ. வெறும் டொமேட்டோ மட்டும் தான் இருக்குதா? வேற எதுவும் போட்டுருக்காங்களா அதுல? இல்ல என் வாய்க்கு வந்து நிறைய சாறு நிறைய வாய்க்குள்ள போச்சு. சரி ஓகே. லாஸ்ட் ஒன் டொமேட்டோ சூப்னு நினைக்கிறேன். சூப்பா? வாய்ப்பே இல்லையே, வச்சுக்க மாட்டாங்களே. அவ்வளவு நல்லா பாத்தீங்களா? அப்ப அது கூட உங்களுக்கு சூப்பு தான் வந்திருக்கு. நான் எடுத்தது மட்டும்தான் இந்த மாதிரி வக்கரமா கலந்துக்கிறானுங்க. டேஸ்ட் ஓகேவா? ஓகே அதான் சொன்னேன் டொமேட்டோ சூப். அதே சூப் தான் வைக்கிறாங்க. எனக்கு வச்சா மட்டும் தான் ஆப்பா வைக்கிறாங்க. கிரம்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டுறாங்கன்னா ஓஹோ ஓகே. நெக்ஸ்ட் எது இருக்கா இல்ல? இன்னும் எவ்வளவு கிளாஸ் பாக்கி? 2 இருக்கு. தோ உங்களுக்கு ஒண்ணு நேக்கு ஒண்ணு. அப்படி போவோம். அப்படியே நீங்க சொல்லுங்க. சரி ஓகே. ஓகே. இப்ப கால் பண்ணீங்கல்ல உங்க ஹெச்ஓடி அவரை நீங்க நல்லா பச்சையா ஒண்ணு கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? வேணாமே. அப்ப குடிங்க. சரி நான் குடிச்சிடறேன். இதெல்லாம் ஏற்கனவே அவர் ஃபோன் பண்ணதுக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நீ வெட்டுருவாரு. நானே எடுக்கலாமா? எடுக்கலாம். ஐயோ திருப்பி அடிக்கிறாரு அவரு. அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணலாம். ஐயோ ஹலோ சொல்லுப்பா. சார் தேங்க்யூ சார், கண்டுபிடிச்சிங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அப்பா நல்லா தெரிஞ்சிச்சு அவருக்கு. நான் அது போன இது இப்போ நான் குடிக்கணுமா? ஆமா நீங்க குடிக்கணும். அதான் தெரிஞ்சிருச்சு. அவரே திட்டி பண்ண அதுல. ஐயோ இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்பனா கூட நீங்க திட்டலாம். ஓகே. இல்ல வேணாம். இதுக்கப்புறம் அவர் நான் நஜத்தை நினைச்சுக்குவார். திஸ் இஸ் லெமன் ஜூஸா? சொல்ல முடியாது. உப்பு கலந்துருப்பாங்க. லெமன் ஜூஸ் வேற ஏதாவது கலந்துருக்காங்க போறாங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் ஃபோனில் உங்கள் கேலரியில் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது சரி நானே கொஞ்சம் ஒரு மாதிரி தர்றேன்ப்பா அப்படின்னு இருக்கும்ல. ஒரு மாதிரினா நல்லாவே இல்லாமல் நல்லாவே இல்லாமல் ஒரு மாதிரி இப்போ தூக்க கலகத்தில் 6 மணிக்கு சில ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ எனக்கு காமிக்கணும் பண்ணி. நான் காட்டுறேன். ஐயோ ரைட். இப்போ நான் மாட்டினேன். எனக்கு மட்டும் இல்லைங்க, நான் எல்லாருக்கிட்டையும் ஆடியன்ஸும் காட்டணும். I'm okay with it. ஐயோ அது நான் நல்லா இருந்துச்சுன்னா நான் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இப்போ ஓகேங்களா உங்களுக்கு? சரி டன். வாடா இந்த ஃபோட்டோ ஓகே. this one. இதை வந்து நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு சொல்லுங்க. இதுதாங்க என்கிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம். நீங்க ஏதோ கண்ணுல ஏதோ அடிபட்டிருக்கு, அத போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்புறதுக்காக I look stupid. அதுதான் விஷயம். என்னங்க இது எப்படி நான் கன்சல்ட் பண்ணி நீங்க காமிங்க. இது பாருங்க மக்களே. இல்ல இதை எப்படி நான் கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. இங்க உங்க அடிபட்டிருக்கு, யாருக்கும் நீ அனுப்புறதுக்காக எடுத்து அனுப்பிறீங்க. அந்த போட்டோ எனக்கு காமிக்கிறீங்க. இது எனக்கு செல்லுபடாது. இது உங்களுக்கு என்ன மாதிரி போட்டோ செல்லுபடும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க ஃபுல் போட்டோ காமிங்க. ஆல்வேஸ் ஃபீல் லைக் நம்ம என்ன போட்டோ எடுத்தாலும் நல்லா தான் இருக்கணும். தெரியும். அது ஆடியன்ஸ்க்கே தெரியும். அதனால தான் இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அவங்கள. ரியாக்ஷன் எல்லாம் போச்சு. ஐயோ நீங்க கொஞ்சம் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் எதை எடுத்து வச்சிருப்பேன். அதனால தான் ஆஃப் ஸ்கிரிப்ட் நான் டைம் வச்சிருக்கோம். தெரியல உங்களுக்கு? அதுதான் இந்த போட்டோ ஓகே ஏதோ மாட்டிக்கிச்சு போல. இது வந்து பட் இதுக்கு நீங்க ரீசன்லாம் சொல்லக்கூடாது. எனக்கே பகிர்ங்க நான் குடிக்கணுமா? This is my ஆதார் கார்டு photo which would be worst. இல்ல ஆதார் கார்டுல சில பேர் அழகா தெரிவான்னு நீங்க அம்மா சொல்றாங்க. நான் ரொம்ப ஜந்து மாதிரி இருப்பேன். நான் ஒத்துக்கறேன். இங்க பாருங்க. ஏங்க ஸ்கூல் லைஃப்ல எடுத்த போட்டோ எடுத்து காமிங்க. ஏங்க ஆதார் கார்டை ஜூம் பண்ணி காமிக்கிறீங்க நீங்க. ஜூம் இட். ஓகே இது எப்படி நான் ஏத்துக்கிறது? நீங்க கேம்ல வந்து வேணா காமிங்க. இங்க உங்க கேமரா காமிங்க. அத மக்கள் எப்படி நான் கேக்குறேன். இங்க பாருங்க. இது நீங்க 12th படிக்கும்போது 8th படிக்கும்போது இந்த போட்டோ நீங்க காமிச்சா என்ன எங்க பிரச்சனை இல்ல. ஏன் போட்டோ தான் ஏன் மூஞ்சி தான் ஏத்துக்க முடியும். Look at this. ஆக்சுவலி எனக்கே இத பார்த்தா அசிங்கமா இருக்கும். யாராவது ஆதார் கார்டுன்னு கேக்கும்போது இப்படி காட்டுறது அப்டேட் பண்ணலாம்ல. கரெக்ட். நான் ஒரு சோம்பேறி பேசிக்கலி. சூப்பர். யா இதுதான் நான் காமிச்சேன். இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்க முடியாதுங்க. நான் காமிச்சிட்டேன். 8th படிக்கவே தூங்க போல. நான் காமிச்சிட்டேன். You told worst one. நான் காமிச்சிட்டேன். நான் குடிக்கணும் அத. ஆமா குடிக்கணும். சரி நீங்களே சூஸ் பண்ணுங்க அப்பனா.
ஆரஞ்சு கலர்ல இருக்கு. லுக் லைக் மைனீஸ். சத்தியமாக தெரில என்னன்னு. குடிச்சு பாருங்க. நீங்கள் க்ரீம் க்ரீமியா தான் இருக்கு. ஃபுல் குடிக்கணும் ஃபுல். டெஸ்டிங் போடுறேங்க, இருங்க, அவசரப்படாதீங்க. என்ன கருமனே தெரியல இது. இது தக்காளி சாஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப மைனஸ் வித் வாட்டர் ஐ கெஸ். தண்ணி இல்லாமல் இருக்கு. ஓகே, ரெடி. நெக்ஸ்ட். இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன்? 2 கேள்வி தோ, கேட்டிருக்கேன். ஓகே, ஃபைன். தமிழ் படத்துல ஏதாவது ஒரு மாசான டயலாக் உங்களுக்கே வந்து சில்லற எரிஞ்சிருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு மாசான டயலாக், அதை நீங்க எனக்கு டான்ஸ் ஆடியே யூ ஷுட் லெட் மீ நோ, ஐ ஷுட் ஃபைண்ட் அவுட் இது என்ன சீனா இருக்கும், என்ன டயலாகா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கணும். அந்த மாதிரி இப்ப நீங்க இப்ப ஆடி காட்டுறீங்க, உங்க ஆட்டத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். இங்க எப்படிங்க ஆட முடியும் இந்த இடத்துல? அதுதான் தெரியாது. உட்கார்ந்துட்டே ஆடலாமா? நான் கண்டுபிடிக்கிறேன். உட்கார்ந்துட்டே பண்ணலாமா பெர்ஃபார்மன்ஸ்? உட்கார்ந்துட்டே எப்படி டான்ஸ் ஆட முடியும்? நாங்க தனித்திறமையான ஆளுங்கல்ல, உட்கார்ந்துட்டே ஆடுவோம், பத்துக்குன்னே ஓடுவோம், அந்த மாதிரிலாம் ஆடலாங்க. சரி, பட் நீங்க அந்த ஸ்டெப்ல எனக்கு கன்வே பண்ணணும், நான் கண்டுபிடிக்கணும் அது என்ன டயலாக். நீங்க ஏதோ ஒரு மாஸ் டயலாக் ஆட போறீங்க, அதை நான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் நீங்க வின், இல்லைன்னா குடிக்கலாம். அப்படிங்களா? உட்காந்துட்டே பண்ணுமா? ஓகே. பேசக்கூடாதோ? பேசக்கூடாது. ஓ அப்படியா? இது எனக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. இல்லை, எப்படி உங்கள்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறேன். அது ஐ டோன்ட் நோ. என்ன முடியலன்னா குடிச்சு. சரி, ஓகே, வந்துட்டேன், ஃபார்ம் வந்துட்டேன், ரெடி. சரி விட்டுருங்க, நான் ஜூஸே போயிட்டுமா, அது எனக்கு வர மாட்டேங்குது. நானே இருக்கட்டுமா? இல்ல, நான் சூஸ் பண்றேன். பிகாஸ் நான் சூஸ் பண்ணா ஸ்வீட்டா தானே இருக்கு. இல்ல புரியல, அது உங்களுக்கு, எனக்கு இல்ல. சரி, இது நடுத்தரமா இருக்கு. இது எடுப்போம். வாடா, ஏதோ வச்சுக்கிறானுங்க. நைஸ், நல்லா தான் இருக்கு. கலர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. பவுன் டோன் நினைக்கிறேன். சி கட்டிங் போறீங்களா? இல்ல கட்டிங் வேணாமா. ஓகே, ரொம்ப நன்றி இதை எடுத்ததுக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சின்ன கேலப்பாக ஒரு பாட்காஸ்ட் ஜாலியாக பேசலாம். ஸோ ஆனால் அதுக்கு நான் வந்து உங்களை மாதிரி கொஞ்சம் மாட்டினால கேள்வி கேட்க முடியும். என்ன மாதிரியா? ஆமாம், உங்கள் மாதிரினா உங்களால் மாறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது மாலை காலம் மட்டும் தான் மாலைக்காக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அதை நான் பெருமையாக சொல்லுவேன். நான் திட்டுவாங்க கமெண்ட்ல. இல்லை அப்படிலாம் எவ்வளோ காசு கொடுத்தீங்க? நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், இஸ் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இருந்தாலும் அதனால் வந்து நான் போய் தபாலில் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். ஃபுல் ஃப்ளோவாக போவோம். ஓகேங்களா? ஓகே, ஷூர். தேங்க்யூ. ஆங்கருக்கு மட்டும் கெட்டப் சேஞ்ச்லாம், எங்களுக்கு கெட்டப் சேஞ்ச்லாம் இல்லை. ஓ மை காட், இது என்னது? இது உங்கள் கூட பேசணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரெமோ மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க. ரெமோவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ மை காட், யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக இருக்கீங்க. நன்றி. மீண்டும். ஓ தேங்க்யூ ஸோ மச். அதே தான் திருப்பி இருந்துட்டு வந்து கொடுத்தேன். ஓகே சுகர், நெயில்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஓ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ரிங்கு வேற இதில். நைஸ், வெரி நைஸ். ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக ரெடியாக எடுத்துக்கிட்டீங்க. ஹவு டு யூ ஃபீல்? இல்லை, சத்தியமாக ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது புரிஞ்சிருச்சு. நான் இதுக்கு 4-5 வாட்டி கேட்டு போட்டிருக்கேன். ஆனால் டக்குன்னு உடனே ரெடி ஆகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பொண்ணுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். இப்போவே கொஞ்சம் ஒரு பெண்மை வருது. லைட்டா பெண்ணா உணர்றீங்க. லைட்டா கொஞ்சம் ஃபீல். சூப்பர். எதனால நீங்க இந்த காஸ்டியூம் சூஸ் பண்ணீங்க, லைக் பர்టిక్యులர்லி இந்த கேரக்டர்? இல்ல, அது வந்து மாதிரி நீங்க வரீங்கன்னு சொன்னேன், லவ் டீம்ல போலாம்னு நான் தான் ரெஃபர் பண்ண டீம். அவங்களும் சரி ஓகே. இப்போ நீங்க வந்து போட்டி பண்றீங்க. நீங்க அந்த மாதிரி அப்படி இல்ல. இல்ல, நீங்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. டு பி வெரி ஹானஸ்ட், நான் வந்து அப்படி எட்டியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். யாரு அப்படின்ட்டு அவ்வளவு சீன் இல்ல. நிஜமாலே கேமரா ஃபேஸ் காட்டுங்க, எவ்ரிபடி வில் லைக் இட். He really looks very good. நன்றி. ஆனா அவங்க சொல்ற அளவுக்கு இல்ல. உங்க கம்பெனிலே வந்து திட்டுவாங்க, யார் அவன் அப்படின்னு கேட்டு. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க. இப்போ இதை பார்த்துட்டாங்கல்ல, எப்படி பேசுவாங்க மட்டும் பாருங்க. நானும் பார்க்குறேனே. ஓகே, ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்க சீன் இல்லை. ஓகே, இப்போ ஷோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ வந்து
பாட்காஸ்ட் வித் ஹரி, சாரி ரெமோ சொல்லிக்கிறேன், அந்த அளவுக்கு இல்லை தான், இருந்தாலும் கொஞ்சம் கர்வத்தோட சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கொஸ்டின்ஸ் கேட்கட்டுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாளவிகா இப்போ இருக்கிற ஃபீல்டு சூஸ் பண்ணல அப்படின்னா வேறு எந்த ஃபீல்டு எடுத்துருக்காங்க, இல்லை இந்த கரியர் எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு? I always wanted to be in media. I always wanted to be in media because my mom is a theatre artist. ஓகே. ஸோ அவங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க நடிப்பாங்க, அண்ட் தென் அவங்களோட பர்டிகுலர் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்ரிபடி யூஸ் டு கிளாப் லைக் எனி திங். அப்போ எனக்கு சின்ன பொண்ணாக வந்து அந்த அந்த கிளாப்போட கிரேசினஸ் இருக்கும், வேர் எவ்ரிபடி வில் கிவ் யூ அட்டென்ஷன், எவ்ரிபடி வில் பி லைக் கிளாப்பிங் ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ வாண்ட் தேட் திங். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா ஐ வாண்ட் தட் அப்ரிசியேஷன், ஐ வாண்ட் எவ்ரிபடிஸ் அட்டென்ஷன், ஐ வாண்ட் தெம் டு அப்ரிஷியேட் ஃபார் மை ஒர்க் அப்படின்னு எனக்கு அது பார்த்து பிடிச்சி போச்சு. ஒரு வேளை ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை, மை டேட் வாஸ்ன்ட் ஓகே வித் இட். எங்கள் அப்பாவுக்கு மீடியாவே பிடிக்காது பிகாஸ் ஹீ ஹேவ் அதனால ஹிட்லர் இல்லை, அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஏன்னா அவரோட ஜென்ரேஷனில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வரும்போது ஹீ தாட் இல்லை வேணாம், அந்த மாதிரி ஒரு வழி சூஸ் பண்ணி நீங்கள் போயிடுவீங்க அப்படின்ட்டு. அவர் நினைப்பேதோ சினிமாவில் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரியும் வேற எங்கேயும் எதுவும் இல்லாத மாதிரியும் அங்கே ஓப்பனாக தெரியுது, மிச்ச இடத்துல தெரியல. தட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சனால ஹீ வாஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் இட். வேறு வழி இல்லாமல் ஐ தாட் ஓகே ஐல் டேக் இன் அதர் ஃபீல்டு அப்படின்ட்டு. ஒருவேளை இஃப் ஐம் நாட் கெட்டிங் இன் டு மீடியா, ஆப்வியஸாக ஐ வுட் லவ் டு பி ப்ரொஃபஸர். எனக்கு வந்து ப்ரொஃபஸர் டீச்சர்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு நான் படிக்கும்போது இப்போ நான் ஏதாவது கற்றுக்கிட்டேன்னா இப்போ நான் அது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா எனக்கும் அது மெமரைஸ் ஆகிடும். அண்ட் ஐ லைக் டு டீச் சம்படி. எனக்கு சும்மா வந்து எனக்கு என்ன தெரியுதோ அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ தாட் வை கான் ஐ பி அ டீச்சர், பிகாஸ் இது நம்ம பிடிச்சி பண்ணுறோம் அப்படின்ட்டு. மாளவிகா இந்த சொசைட்டியை என்னமா பார்க்குறாங்க? இந்த சொசைட்டி ஓகே, ஸோ பேசிக்கலி நான் வந்து இந்த சொசைட்டியை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து குட் டீட்ஸ், இன்னொன்று வந்து மோசமான ஒரு சைடுன்னு வச்சுக்கலாம். ஸோ சொசைட்டி அப்படின்னா இங்கே நிறைய நல்ல விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம், நிறைய விஷயம் வந்து யூ கேன் ஆக்சுவலி ஃபீல் லைக் யூ வெரி கிரேட்ஃபுல் டு பி சம்படி, ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்காக நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சீக்கிரமாக க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் ஏன் நமக்கு ஐ ஃபீல் லைக் ஏன் இந்த சொசைட்டியில் இன்னும் பேட் டீட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நல்ல மாரலில் நம்ம ஒரு இடத்துல இருக்கணும், வளரணும் அப்படின்னா அடி வாங்கணும். சில பேரை மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில பேர் வந்து லெசன்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் வந்து லைக் உங்களோட லைஃப்பை மோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சில சிச்சுவேஷன்ஸ் உங்களை வந்து மெச்சூர் ஆக்கும், சில இடங்கள் வந்து உங்களை இன்னும் பக்குவப்படுத்தும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் பேலன்ஸ்டாக இருக்கும். பட் என்ன விஷயம் அப்படின்னா இட்ஸ் இன் யோர் ஹேண்ட். I always feel like society doesn't mold you. You just take some என்ன சொல்கிறது lessons or ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்குவீங்களே தவிர நீங்கள் அவங்களால தான் நீங்கள் வளர்றீங்க, இல்லை அவங்களால தான் வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக பில்ட் பண்ணுறீங்கன்னு கிடையாது. ஸோ பேசிக்லி இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். லைக் யூ யோர் செல்ஃப் இஸ் அ சொசைட்டி வேர் யூ கேன் கிரியேட் அ குட் வெரி பியூட்டிஃபுல் வேர்ல்ட். அதர்வைஸ் இஃப் யூ டிசைட் டு ஃபக் அப் இட்ஸ் கோயிங் டு பி ஃபக்ட் அப். ஓகே ஓகே, இவ்வளோ பக்குவமாக பேசுறதுனால மாளவிகா 90s 20s? 2K தான். 90s கிடையாதா? இல்லை, நாட் 90s. பட் அதுதான் லைக் மனசார 90s, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 2K. 2Kனால இப்போ ஜென்சி வேர்ல்டை பற்றி மாளவிகா என்ன சொல்கிறாங்க? ஜென்சி வந்து ஆக்சுவலாக நிறைய நல்ல விஷயம் கொண்டு வராங்க தான், டு பி வெரி ஹானஸ்ட். ஒன்று ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இன்னொன்று நிறைய சொல்லப்படாத சில விஷயங்கள், இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தின சில விஷயங்கள் எல்லாமே உடச்சி பேசுகிறதா இருக்கட்டும். அண்ட் தென் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இப்போது. அண்ட் அவங்க ஒரு கெரியர் வைஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எனி திங் விச் இஸ் ஆக்சுவலி பியாண்டாக யோசித்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் அதே ஜென்சிஸ் தான் வந்து சில தேவையில்லாத விஷயங்களும் பண்ணுறாங்க. தேவையில்லாத எப்படி எடுத்துக்கிறது? எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்ஸ். ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் நமக்கெல்லாம் காதல்னா காதல் தான். தெர் இஸ் நத்திங் லைக் சிச்சுவேஷன்ஷிப், பென்ச்சிங்.
தட் இஸ் ஆல் நான்சென்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப அந்த ப்ராட் மைண்ட் இருக்குது. பட் இந்த சென்னையில் அதுவும் மேஜராக தமிழ்நாட்டில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பட் இப்போ இன் அமெரிக்கா இல்லை வேற எங்கேயாவதுன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பேசிக்லி எனக்கு அந்த மாதிரி தான் யோசிப்போம். அவங்க நம்மளுக்கு க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, டவுன்ஃபாலுக்கும் அவங்க தான் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படி சொல்லிட்டு. மாளவிகா எங்களுக்கு தெரிஞ்சதை தாண்டி மாளவிகானா யாரும் தனியாக மாளவிகாவுக்கு தெரிஞ்சது என்ன? அதெல்லாம் சொன்னதான் நாமம் போட்டுருவேலே. In general, I feel like Malvika is a very sweet person. Very, ஏன்னா டு பி வெரி ஹானஸ்ட், நான் வந்து சொல்லாமலே வந்து இப்போ நீங்கள் எனக்கு யாருன்னே தெரியாது. பட் யூ கேன் டென் டு ஜட்ஜ் மீ. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் திங்க் தட் ஐ எம் வெரி ரூட், ஐ எம் வெரி லைக் ஒரு ஆட்டிடியூட் பர்சன், இவங்க திமிரு காட்டுறாங்க அப்படின்னு. என் மூஞ்சி வந்து ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படி இருக்கும், ஐ அக்செப்ட் த ஃபேக்ட். ஆனால் தேல் திங்க் தட் இவன் தான் திமிரு காட்டுறா. நான் ஏதோ யோசிச்சுட்டு இருப்பேன், இங்கே இருக்க சீரியல் பல்பு ஏன் இப்படி இருக்குது, இந்த கலர் என்ன, அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேனே தவிர ஐ வில் நாட் பி. நான் வந்து ஒரு ஜோன் அவுட் பர்சன். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் கூட ஜோன் அவுட் ஆயிடுவேன், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அதனால அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மேபி ஷி மைட் பி ரூட். அண்ட் சில டாபிக்ஸ் பேசும்போது சிலவங்களுக்கு அது முரண்பாடாக இருக்கும். அதனால் என்னை தெரிஞ்சுக்காமலே தே வில் ஸ்டார்ட் டு ஹேட் மீ. ஆனால் இன் ஜென்ரல் ஐ எம் அ வெரி ஸ்வீட் பர்சன். இப்போ ஒருத்தவங்க கூட நான் நல்லா அட்டாச் ஆகிட்டேன், அது என்ன பாண்டாக வேணாலும் இருக்கலாம். பட் இஃப் ஐ ஃபீல் லைக் தேர் வெரி ஜென்யூன், ஐ கம்ப்ளீட்லி பி வெரி ஜென்யூன் டு தெம். எனக்கு அப்படி வெரி ரேர் பீப்புள் that I have in my life and I have them for like so many years. They are like still continuing with me. என்ன தெரிஞ்சவங்க வந்து they would never say that, oh இவ அப்படி இப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. They would always love me as always. And ஒரு குழந்தை மாதிரி தான், just like a baby. ஆனால் இந்த பேபி வந்து ஏமாறும் அந்த மாதிரி கிடையாது. சம்திங் லைக் நீ தப்பு பண்ணால் நான் தப்பு பண்ண சொல்லுவேன். இஃப் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், இஃப் யூ டூயிங் நேஸ்டி ஸ்டப்ஸ், நீ என் ஃப்ரெண்டுன்னு நான் வக்காலத்து வாங்க மாட்டேன். நான் அங்கே சொல்லுவேன், ஆமாம் நீ இது பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அது உங்களுக்கு மனஸ்தாபம் வருதுன்னா கூட ஐ ட்ரை டு கிளியர் இட் அவுட். பட் ஐ மேக் ஷுர் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங். நான் சொல்லுவேன், தட்ஸ் ஹவ் ஐ ஆம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஐ ஆல்வேஸ் லைக் தட். நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் சம்படி டு பி லைக் ரொம்ப இந்த பூசி மலுப்புறாமல், அதுக்கப்புறம் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நீங்கள் தப்பாக கூட ஒரு விஷயம் பண்ணுங்களேன், நான் அப்படி தான். இப்போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு செயின் ஸ்நாச்சர் வச்சுக்கலாம் ஃபார் இன்ஸ்டன்ட். இப்போது மேபி அவரோட பாஸ்ட் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் என்கிட்ட அப்படி நடந்துக்கல. ஹி வாஸ் ரெஸ்பெக்டட், எல்லாமே ஃபைன். ஆனால் அவங்களோட பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருந்திருக்கு, பாஸ்ட் வேறு மாதிரி இருக்குன்னா ஐ டோன்ட் கிவ் அ ஃபக். ஐல் பி லைக் இட்ஸ் ஓகே பிகாஸ் யூ டென்ட் டூ எனிதிங் டு மீ. அண்ட் இப்போ நீ பண்ணிட்டு இருந்தேன்னா ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் உனக்கு சொல்லலாம், டோன்ட் டூ திஸ் பிகாஸ் இதனால யூ கான் கெட் எனிதிங் அந்த மாதிரி. ஸோ பேசிக்லி ஆல்வேஸ் ஃபீல் லைக் நம்ம வந்து ஒரு சமத்தான ஸ்வீட்டான பொண்ணு தான். உங்களுக்கு தான் புரியல, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் நாட் எவ்ரிபடி, சில பேருக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட பேசினதே கிடையாது, ஆனால் எப்போவுமே அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் தென் நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. தில் பி வெரி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் அவங்களாம் கண்டுக்காதீங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ட்டுலாம். ஸோ எல்லாரும் வந்து ஹேட் பண்ணல, லவ்வர்ஸும் இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் ஓகே, லாட் ஆஃப் லவ். சின்னதாக கொஞ்சோண்டு ஆளுங்க இருக்காங்க, அந்த கொஞ்சோண்டு ஆளுங்க என் கூட இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி வித் இட். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கில் ரொம்ப ரிக்ரெட் பண்ண ஒரு விஷயம், இது ஒன்றுப்பா அப்படின்னா எதை சொல்லலாம்? இதனால ரொம்ப நான் ரிக்ரெட் ஆகிட்டேன் அப்படின்னா எதை சொல்லலாம்? ரிக்ரெட் இஸ் மை ரிலேஷன்ஷிப், மை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதுதான் ரிக்ரெட். சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிற போய் ஏஜென்சி வரல என்னன்னு சொல்லிட்டு. no, he wasn't in Gen Z term and all. நான் ஏன் அதை ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட பொண்ணான நேரங்களை நான் வந்து தொலைச்சிட்டேனோ அப்படின்னு தோணும். பிகாஸ் அட் தட் டைம் ஐ வாஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஆடிஷன்ஸ், அந்த டைமில் நான் மாடலிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே என் கைக்குள்ளே தான் இருந்தது. ஈஸியாக லட்டு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது யூ ஜஸ்ட் டேக் இட் அண்ட் ஈட் இட். ஆனால் வந்து நான் இப்படியே வச்சு பார்த்துட்டே இருந்தேன் அன்டில் அது கெட்டு போகிற வரைக்கும் அப்படின்னு தோணுச்சு. which I always feel like sometimes எல்லா நேரமும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வராது. when you have opportunity, grab it. அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் I always have one thing in my mind, நம்மளா இப்போ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க when they get a space, I always tell them to utilize it. Because without anyone behind you, it's very hard for you to sustain in media first of all. ஸோ அதனால் ஐ தாட் ஓகே எவ்ரிதிங் கைக்குள்ளே இருக்கு, எல்லாமே ஃபைன் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் மை ரிலேஷன்ஷிப் ஐ லாஸ்ட் லாட் ஆஃப் ஆடிஷன்ஸ் அண்ட் ஹீ வாஸ்ன்ட் ஓகே மீ டூயிங் மீடியா திங் ஆர் ஸ்டப்ஸ் அந்த மாதிரி எல்லாம். இட் வாஸ் டெரிபிள்.
ஸோ அதனால ரிக்ரெட்னா இந்த அளவு நடக்காமலே இருந்திருந்தா இன்னும் எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். Okay. இவ்வளோ ஹார்ட் டைம்ஸ் இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் ஐ வுட் ஹவ் பீன் சம்வேர் எல்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தட்ஸ் த ஒன்லி ரிக்ரெட் ஐ ஹேவ் இன் மை என்டையர் லைஃப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல இங்கே நோ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணியிருக்கும். ஆனால் அப்போ சொல்லாமல் விட்டுட்டு பின்னாடி வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்ச மூமெண்ட் ஏதாவது? இல்லை, நிறையவே இருக்குது. நிறைய இருக்குது. ஏதாவது எக்ஸ்பீரியன்ட்? பேசிக்லி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஐ வாஸ் கம்ப்ளீட்லி அண்ட் இன்ட்ரோவர்ட். ஓகே. நான் ஐ டோன்ட் ஈவன் டாக் டு எனி ஒன், ஐ டோன்ட் ஹேவ் மச் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் வந்து ஐ வாண்டட் டு சே சம்திங். இப்போ நீங்கள் ஐ ஹேட் லாட் ஆஃப் புல்லீஸ், நிறைய பேர் வந்து இந்த ஹராஸ்மெண்ட் திங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ இருக்கிற மென்டாலிட்டி அப்போ இருந்திருந்தா நோபடி கேன் புலி மீ, இஃப் சம்திங் ஹவ் ஹேப்பன்ட் ஐ வுட் ஹவ் டன் சம்திங் அப்படி இருக்கும். அந்த டைமில் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். உள்ளுக்குள்ளே வந்து ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் லைக் இட் த வே யூ ட்ரீட் மீ ஆர் த வே ஹவு லைக் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வில் பி ஸோ ஸ்கேர்ட் அண்ட் நான் அடுத்த நாளும் அவங்க முகத்தில் தான் முழிக்கணும். ஸோ தேல் பி ஸோ லைக் லாட் அண்ட் லாட் ஆஃப் குரூப்பிசம் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இவங்களை இத்தனை பேர் எதுக்கணுமா பேசணுமா அந்த மாதிரி தோணும் போது சம்டைம்ஸ் எனக்கு உள்ளுக்குள்ளே தோணும் ஐ திங்க் இந்த மாதிரி வந்து யூ சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு தடவை உனக்காக நீ ஸ்டாண்ட் அப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டா ஃபீல்டில் இருக்கனால எப்பயாவது நம்மளே ஒரு நாள் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதை நம்மளை பற்றியே கொஞ்சம் நல்ல விதமாக போட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிக்கலாம் அப்படின்னு நினச்ச மூமெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படி இல்லை. நான் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்துட்டு ஐ தாட் ஐ வாஸ் டீலிங் வித் லாட் ஆஃப் ஸ்டப்ஸ். அப்போது அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் திஸ் பேஜ். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, நான் முன்னாடி வந்து கொஞ்சம் பீப்புள் ப்ளீஸராக இருந்தனால எனக்கு நிறைய விஷயம் இழக்கப்பட்டது. எனக்கு நிறைய விஷயம் வந்து ஐ வாஸ் லிட்டரலி வெரி லைக் இன் அ வெரி டாண்டிங் ஸ்டேஜ். ரொம்ப சஃபரிங்ஸ் இருந்தனால ஒரு லெவல் மேலே நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆனதுக்கப்புறம் when you feel like நீ எப்படி இருந்தாலுமே உலகம் ஒரு மாதிரி தான் பேசும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் you will be like fuck off அப்படின்னு. அந்த டைமில் I was like okay finally I'll open my page. நான் என்னோட யூஸ்வலாக வந்து I never created any public account till now. This is my first public account. இதுக்கு முன்னாடி everything will be private. அது எப்படி இருக்கும்னா deactivated activated deactivated activated அப்படி தான் இருக்கும். 25க்கு மேலே தானே நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்க நான் பார்த்து வரைக்கும். அதில் இல்லை, ப்ரைவேட் ஐடி, nobody knows அந்த மாதிரி. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஸ்டார்டட் அ பேஜ். அண்ட் அந்த பேஜில் கூட நான் கிளியராக சொல்லியிருப்பேன், இந்த வாட்டி ஐம் கோனா கிவ் மை ஒப்பீனியன்ஸ். ஐ டோன்ட் கேர் வாட் பீப்புள் திங்க். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அக்செப்டட் பை திஸ் சொசைட்டி. எனக்கு இவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நான் வாழணும்னா அப்படியெல்லாம் உங்க கூட வாழ முடியாது. அப்படி நான் வாழ்ந்துக்கிறேன், நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. எனக்கு என்னன்னா நானா இருக்கிற சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கும். அதனால தான். அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் லைக் தேர் ஆர் பீப்புள் அவுட் சைட், அவங்களுக்கும் அப்படி தோணும் நாமளா இருக்கலாமே, எங்க ஏதாவது தப்பாயிடுமோன்றதுனாலயே யார் பேச்சு கேட்டுக்கிட்டோ எப்படியோ மோல்ட் ஆகுறதா இருக்கட்டும், இல்ல பிடிக்காத விஷயம் செய்யறதா இருக்கட்டும், இல்ல தப்பான டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஐ ஃபெல்ட் ஃபார் மீ ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப். என்னால 4 பேர் ஸ்டாண்ட் அப் ஆனாங்கன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் இட். இல்ல ஈவன் தோ இஃப் இட்ஸ் கோனா பி நெகட்டிவ் ஆல்சோ ஐ எம் நாட் கோனா பி லைக் என்ன நெகட்டிவா இருக்கு, நம்ம மாத்தணுமா, நம்ம ஸ்டைல் மாத்தணுமா, நம்ம பேச்சு மாத்தணுமா, அதெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா எனக்கு எப்பவுமே இருக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, முன்னெல்லாம் கள்ளக்காதல் வாஸ் லைக் ஐயோ கள்ளக்காதலா, ஐயோ அப்படியா இப்படியா அஃபேர் அப்படின்றாங்க. இப்போ அவங்க இவங்களோட அஃபேர்ல இருக்காங்க, அஃபேர் தானே அந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆகிடும் போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் இஃப் டுடே நான் சம்திங் இஸ் நெகட்டிவ், இட்ஸ் நாட் நெசரி தட் த்ரூ அவுட் லைஃப் லாங் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கணும்னு இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மாறிட்டே இருப்பாங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு. ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் ஒன் திங் இன் மை மைண்ட், நம்ம எதுவுமே யோசிக்காமல் பேசக்கூடாது. பேசினா சரியானது தான் பேசணும். அப்படி தப்பாக ஏதாவது இடத்துல போட்ரே ஆனால் கூட வி ஷுட் மேக் ஷுர் அந்த மாதிரி பேசப்படலை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் நிறைய டெலீட்டும் பண்ணியிருக்கேன். வேணாம் மேபி அது தப்பாக போகுதுன்னா அப்படி ஒன்றும் ரீச் ஆக தேவை கிடையாது அப்படி சொல்லிட்டு அங்கே எங்கே வேணுமோ அங்கே நிப்பாட்டிடணுங்கிறது ஸ்டாப் பண்ணிடணும். பிகாஸ் இஃப் இட் இஸ் கோயிங் ராங் ஐ டோன்ட் வாண்ட் இட் டு கோ ராங். எனக்கு அது தேவை கிடையாது அப்படின்ட்டு. அதனால நான் நானே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அப்படி ஒரு இமேஜ் கொண்டு வரணும்ன்றது எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. நான் என்னதான் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இமேஜ் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் சிலவங்க எனக்கு இருக்காங்க, நல்ல ஒரு பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்காங்க, ஐ டோன்ட் ஈவன் நோ ஹூ தே ஆர், வை தே ஆர் டூயிங் திஸ் டு மீ அப்படின்ட்டு. அவங்க இந்த செல்ஃப் பிஆர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி
ஏதோ ஒரு பிஆர் எங்கேயோ ஒரு இடத்துல தே ஜஸ்ட் புட்டிங் ஆன் நெகட்டிவிட்டி blah Okay. blah blah stupid stuffs and then comments எல்லாம் கண்டமேன்னு இருக்கும். சில தடவை கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிரணும்னு தோணும். ஆஃப் Okay. பண்ணிடுவோம். நீ சில இதுல எப்படி இல்லையே. கமெண்ட் அடிக்கிறேன்னு நான் பாத்துறேன்னு. ஓகே ஒரு லெவல் மேல எனக்கு அது எப்படி தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீ கேவலமான செயல் பண்ற, ஓகே நீ வந்து ஒரு கேவலமான விஷயத்த இவ்ளோ பெரிய பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஓப்பனா சொல்லும்போது பேசும்போது நான் ஏன் கூச்சப்படணும்? கண்டிப்பா எனக்கு அது தேவை கிடையாது. நீ வந்து பேசு. ம். இப்போ உன்னை சார்ந்தவங்களோ இல்ல உனக்கு தெரியாதவங்களோ இதுல தெரிஞ்சுப்பாங்க நீங்க எப்படிப்பட்ட பர்சன் ஓகே அப்படின்ட்டு. ஆ 4 பேர் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் சரி, ம். இல்ல 4 பேர் இவங்க கிட்ட தப்பிச்சாலும் சரி, ம். ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதனால தான் நான் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ண மாட்டேன். ம். என்னோட நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ கமெண்ட் ஆஃப் பண்ணிடு, இட் வில் பி வெரி டிஸ்டர்பிங் அப்படின்னு. தெரியட்டுமே, இந்த உலகம் பார்க்கட்டும் ஹவு ம். சீப் ஆர் லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அப்படின்ட்டு. அதே மாதிரி சில பேர் வந்து எனக்காக யாருனே தெரியாதவங்களாம் சப்போர்ட் பண்ணி யூ ஷுடன்ட் டாக் லைக் திஸ், இந்த மாதிரி Okay. பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி சிலவங்களும் தெரியப்படுவாங்க. ஓகே ஓகே தேர் அகேன்ஸ்ட் இட், இல்ல ம். இந்த மாதிரியும் எதிர்த்து கேள்வி கேட்கறது உண்டு ஓகே அப்படின்ட்டு. அதனால நான் ஆன் பண்ணி வச்சிருவேன். அடிச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்ட்டு. பட் சிலது வந்து இஃப் இட் இஸ் டூ ஒஃபென்சிவ்னா ம். ஈஸி. இப்போ ஒருத்தரா ஐ கான்ட் பிளாக், ஐ கான்ட் ரிப்போர்ட், ஐ ம். கான்ட் டூ தட். இஃப் ஐ ஃபீல் லைக் பிகாஸ் ஏன்னா ஐ காட் ரேப் அக்யூசியேஷன் இன் ம். மை கமெண்ட்ஸ், ஐ ஓகே கெட் லாட் ஆஃப் டிஎம்ஸ். அவங்க நீ இங்கே தானே இருக்க, நீ எப்படி வெளியே வருவ பார்க்குறேன், இஃப் யூ கோனா கம் அவுட் சைட் யூ ஆர் டன் வித் இட். ம். அண்ட் ரொம்ப சில பயங்கரமான மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே வில் பி வெரி ஸ்கேர்ட். ஆ இது என்னடா அது, நம்ம ஒரு ஒரு ஃப்ரீடம் கூட இல்லை நம்ம பேசுறதுக்கு. ஓகே அண்ட் ஐ ஆல்வேஸ் மேக் ஷுர் ஐ வுட் நெவர் யூஸ் அப்யூசிவ் வேர்ட்ஸ் ஆன் மை பேஜ். ஓகே நான் இது வரைக்கும் அப்படி எதுவுமே ப்ரமோட் பண்ணதில்லை. okay. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கிவ் அ குவாலிட்டி கண்டென்ட். ஆனால் அது கொஞ்சம் ராவா இருக்கும். ஓகே ஸ்பிட்டிங் ஃபேக்ட்ஸ் ஆ. வில் ஆல்வேஸ் பி ரா. நீங்க அதை பாலிஷ் பண்ணி சுகர் கோட் பண்ணி எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் திஸ் ஜென்ரேஷன் டசன்ட் நீட் அ சுகர் கோட் ம். பிகாஸ் தீஸ் பீப்புள் நெவர் கெட் இட். ஓகே அதனால இந்த மாதிரி எல்லாம் ரேப் அக்யூசேஷன்லாம் வரும்போது ஐ வுட் பி லைக் இல்ல இதை நான் விடுறதா இல்லை. ம். ஐம் கோனா லைக் திஸ் இந்த சைபர் கிரைம் இருக்கு, Okay. அதில் அப்படியே எடுத்து போட்டாங்க. சைபர் புல்லிங் கடிங் வந்துச்சுன்னா ஓகே die, I don't care, your account will be suspended, you will be like out, I don't mind. நீங்க இன்னொரு 10 ஐடி கூட கிரியேட் பண்ணுங்கன்ட்டு. பட் வாட் பீப்புள் ஆர் டூயிங் அந்த டைம்ல தான் ஐ காட் டு நோ ஓகே தேர் ஆர் பீப்புள் ஹூ சோ அக்லி. ஆ ஏன்னா வந்து இந்த மாதிரி கேஷுவலாக ரேப் அக்யூசேஷன் விடுறது, கேஷுவலாக வந்துட்டு இப்படி கொலை மிரட்டல் விடுறதெல்லாம் வந்துட்டு ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் இதெல்லாம் உங்களால கிடைக்க போகுது, ஒண்ணுமே கிடையாது. அது பெருமை கிடையாது, ஓகே அது ஒரு கேவலமான செயல் செயல். அப்படின்ட்டு. ஆ அதனால எனக்கு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணணும்னு எனக்குமே தோணுது இல்லை. ஏன்னா அவங்களா கிரியேட் பண்ணி அடிச்சுப்பாங்க. ஸோ ஐம் லைக் ஓகே ஓகே அப்படின்ட்டு. ஸோ இப்படி பண்றவங்களுக்கு மாளிகா செல்வன் சொல்ற ஒரு மீம் டெம்ப்ளேட்னா எதை சொல்லலாம்? இப்போ கரண்ட்ல இருக்கிற மீம் டெம்ப்ளேட் இதை சொல்லாமப்பா எனக்கு அவங்களுக்கு. எப்பவுமே அவங்களோட இருக்கும்போது லைக் when I'm dealing with them, இந்த ஒரு ரீசெண்டா ஐ திங்க் காத்தாடி கிளப்ல இருந்து ஒரு ஓகே மீம் டெம்ப்ளேட், ஆமா சுடு தண்ணியிலே கைய விடுவான் உன்னை சும்மாவா விடுவான்னு ஓகே வரும். எனக்கு அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ஓகே லாஸ்ட் கேள்வி வந்து என்னன்னா, நான் வந்து எல்லாத்துலயும் சூப்பர்ப்பா, ஆனா இதை நான் மாத்திக்க மாட்டேன்னு நினைக்க ஒரு விஷயம். மாத்திக்க மாட்டேன் which is good or bad? குட். இன்னொன்று இது பேடு, இதை நான் மாத்திக்க நினைக்கிறேன் அதனால மாத்திக்க முடியல அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். பேட் மாத்திக்க நினைக்கிறேன்றது வந்து நான் எப்பவுமே லேட்டு. ஓகே எப்பவுமே லேட்டு. ஸ்கூல் படிக்கிறதுலே லேட்டு. டுடே இன்னைக்கு கூட லேட்டு. ஓகே இன்னைக்கும் லேட்டு. எனக்கு லேட்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ லேட் எனிவேர். எனக்கு எங்கேயுமே லேட்டாக போகணும், இல்லை நான் லேட்டாக தான் வருவேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒன்று நான் சீக்கிரமாக வந்துடுவேன், ஆனால் எனக்குன்னே சுச்சுவேஷன் வரும் டு பி லேட். ஓகே அது வந்து அந்த மாதிரி நடந்துடும், இல்லைன்னா நான் லேட் ஆகிடுவேன். Okay. அந்த மாதிரி இருக்கும். எவ்ரிபடி நோஸ். ம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். ம். ஃபார் எக்ஸாம்பிள் 12 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், ம். 12 மணிக்கு மேலும் ஃபங்க்ஷன் அப்படின்றவாங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் 10 மணிக்கு ஃபங்க்ஷன் ஓகே மேலும் முன்கூட்டி சொல்லிடணும் ஒரு 10 கட்டாயத்தில். மணிக்கு ஃபங்க்ஷன் மேலும் 10 மணிக்கா ஃபங்க்ஷனா 10 மணிக்குன்பாங்க. ஓகே 10 மணி ஃபங்க்ஷனுக்கு நான் 12 மணிக்கு வருவேன். ஓ கரெக்டான So டைம் correct மேனேஜ். ஆயிடும். ஓகே அதனால நானே சொல்லுவேன் டைமிங் மட்டும் போய் சொல்லிருங்க, கரெக்டா வந்துருவேன் அப்படி Okay. இருக்கும். ஆனா நீங்க இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போய் சொல்லிருங்கன்னு, நீங்க உண்மையா சொன்னாலும் நான் அது பொய்ன்னு நினைச்சு அப்பயும் லேட்டா வருவேன். ஓகே அந்த மாதிரி நடக்கும். எனக்கு அது மட்டும் பத்துங்கிறது அவங்களே 12 மணி சொல்லிருப்பாங்க. அப்படி அப்படி நினைச்சு நினைச்சு நம்ம வருவேன். 12 ஆனா 10 மணியா தான் கிளம்புவோம். ஓகே இருக்கும். சோ எனக்கு எப்படின்னா அது மாத்திக்கணும்னு ரொம்ப வருஷமா நினைச்சிட்டு இருக்கேன். Okay. ஆனா- யாராவது ஒருத்தங்க திருத்தி அடிச்சு ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் அப்படி இருக்கும். ஓகே அதனால அது மாத்திக்கணும்னு சொல்லலாம். ஓகே இதை மாத்திக்கவே வேணாம்ப்பா, என் லைஃப்ல சூப்பரா இருக்கு இந்த மூமெண்ட், இது நான் வச்சுக்கிறேன் எனக்குள்ளே. ஓகே இப்போதைக்கு மாத்திக்கவே வேணான்னு வாட் ஐ திங்க் இஸ் பீயிங் வெரி ஓப்பன் டு எவ்ரிபடி. ம் வெரி ஓப்பன். ம். பிகாஸ் அது ரீசெண்டாக தான் ஐ எம் பீயிங் Okay. லைக்
வெரி ஓப்பன் லைக் வெரி நோ ஃபில்டர் நோ எடிட்டிங்ஸ் அப்படியே ஒன்லி சொல்லுங்க ஓப்பன் டு வே. எனக்கு கவலை கிடையாது ஓகே அப்படின்னு. நீ நல்லது பண்ணா நான் உனக்கு போடுத்த போறேன், ஓகே நீ பரதேசி மாதிரி ஏதாவது பண்ணா தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் Okay. அப்படின்ட்டு. அதனால அது நல்லா இருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு, பரவாயில்ல. 4 எதிரிகள் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல. ம். வெளிப்படையா இருக்கிறது தப்பு இல்லையே, ஓகே எனக்கு அது தப்பா தோணல. அதனால ஐ தாட் பரவாயில்ல, நீ இருக்கிறதானே சொல்ற, இல்லாததுன்னு சொல்லலையே, அது நான் மாத்திக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் few people deserve shit and I wanted to like say that in front of their face. Okay. Yeah, you are shit, you deserve shit அப்படின்ட்டு அப்படி சொல்லும்போது I'm like so happy அப்படின்ட்டு. ஓகே அது வேணா சொல்லலாம், மாத்திக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே இப்போ ஷோ வந்து நிறைவடையுது. இப்போ எங்களோட வியூவர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லாஸ்ட்டாக கிளம்ப போகிறீங்க வேறு, லாஸ்ட்டாக சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போங்க. வியூவர்ஸ்க்கு வந்து இவர் ஒரு நல்ல ஆங்கர், ரொம்ப நன்றிங்க. இஸ் வெரி ஸ்வீட். தேங்க்யூ தேங்க்யூ. And like people are working very hard inge because especially this is also my college. நானும் இங்கே தான் படித்தேன். ஆமா, இங்கே தான் படித்தேன். அதனால I'm so happy. நேம் சொல்லுங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும். MGR University. Yes, மதுரவாயில்ல இருக்கு. அதான் அந்த இடத்துல தான் I did my first degree. Okay. So I'm so happy. படிச்ச காலேஜ்லயே இப்படி Entry. வந்து கொடுக்கிறது அது வந்து ஒரு இப்படி உட்கார கெத்து இடத்துல வருமா? ஓகே. அந்த மாதிரி I'm so happy because நான் இங்க படிக்கும்போது கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நான் இப்படி வந்து உட்காருவேன். ஆனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே. அது ஒரு சைடு. இன்னொரு சைடுல என்னதான் அப்படி இப்படி அங்க காலேஜ் இந்த காலேஜ் அப்படி இப்படி போனாலுமே I always miss MGR life. பிகாஸ் நான் MGRல படிக்கும்போது நான் ஒழுங்கா அனுபவிக்கவே இல்லை, நான் படிப்ஸா இருந்துட்டேன். ஆனா இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. பிகாஸ் they are very enjoying and கல்ச்சுரல்ஸ் blah blah blah. நான்லாம் கல்ச்சுரல்ஸ் எட்டி கூட பார்த்தது கிடையாது. அதனால வருவேன், திருப்பி இங்கே வருவேன், PhD இங்கே போடுவேன், இங்கே படிப்பேன். ஸ்டாஃப் of course I can be a staff. MGR next staff too. இங்க நான் ப்ரொஃபஸரா இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ப்ளீஸ் enroll, admissionக்கு வாங்க, we'll meet, I'll teach you. Okay. But in general like நம்ம பசங்க எப்பவுமே வந்து they work very hard and they're very sweet. Okay. இது வந்து நீங்க கூப்பிட்டேன்றதுக்காகலாம் சொல்லல. in general எனக்கு MGR என்னதான் என்னோட நல்ல நிலவும் கொடுத்துருக்கு, கசப்பான நிலவும் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் it made me a woman. Okay. கேர்ள்ல இருந்து விமன் அப்படி பண்றது, இந்த வாய்ஸ் ஷவுட் பண்ணதுக்கு காரணம் MGR தான். ஓகே ஓகே. So I'm so happy and எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. thank you team and especially anchor. thank you ரொம்ப என்ன வந்து பேர் பண்ணிக்கிட்டதுக்கு இவ்வளவு நேரம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஓகே ஓகே. ஒரு சின்ன gift எங்க சைடுல இருந்து. ஓகே இது வந்து ஓகே செடி, உண்மையான செடியா ஒரிஜினல்? எஸ் ஒரிஜினல். மறக்காம இதை வச்சுட்டு எங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா எங்களோட பேஜில் நாங்கள் போடுவோம். ஏற்கனவே எங்கள் வீட்டில் 2 குட்டி இருக்கு. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இதை பார்த்துட்டீங்க நம்புறேன். வேணா நாங்கள் MGRன்னு எழுதி வேணா தண்ணி ஊற்றுறோம் டெய்லி. ஓ அதனாலயாவது ஓகே கான்சியஸாக ஓகே ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 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 வெரி நைஸ். நல்ல தாட்ஃபுல் கிஃப்ட். தேங்க்யூ.